ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கருப்பு உளுந்த முளைகட்டி அதுலேருந்து இந்த மாதிரி ஒரு கஞ்சி ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சத்தான, அதே வழியில் நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். உடம்பு வலி, உடல் சோர்வு, இடுப்பு வலி உள்ளவங்க வாரத்தில் 2 தடவையோ 3 தடவையோ நீங்கள் இந்த கஞ்சியை எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே லேடிஸுக்கு ஏற்படுற எலும்பு தேய்மானத்துக்கும் இது ஒரு சிறந்த உணவாக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். கருப்பு முழு உளுந்து எடுத்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்குங்க. நல்லா தண்ணி வடிகட்டிக்கிட்டு ஒரு காட்டன் துணியில் டைட்டாக கட்டி ஒரு நைட் ஃபுல்லாக வச்சு எடுத்திங்கன்னா காலையில் முளை கட்டி இருக்கும். அதுலேருந்து 1 கப் எடுத்துக்கலாம். கூடவே இனிப்புக்கு அரை கப்லேருந்து 1 கப் வரையும் கருப்பட்டி எடுத்துக்கலாம். கருப்பட்டி இல்லைன்னா நீங்கள் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்குங்க. முளைகட்டின உளுந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு ஜாரில் மாற்றிட்டு ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்ச உளுந்தை இந்த மாதிரி ஒரு வடிகட்டிக்கு மாற்றிக்கோங்க. சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது தோல் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு டிசென்ட்ரி ஆகும். அதனால் தோலை நல்லா ஃபில்டர் பண்ணணும். இந்த ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. தோலெல்லாம் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம இதில் வர உளுத்தம்பாலத்தை நம்ம கஞ்சிக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வடிகட்டின உளுந்து இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தால் கூட ஒன்றும் இல்லை. ஏன்னா உளுந்தோட அந்த ஸ்மெல் போகும் தண்ணியும் நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். 1 கப் உளுந்துக்கு நான் அரை கப் கருப்பட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது பாகுப்பதம் அவசியம் இல்லைங்கிறதுனால கருப்பட்டி மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றினா போதுமானது. இதை நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. வடிகட்டி வச்சுருக்க உளுந்தை இந்த மாதிரி ஒரு பேனில் மாற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக கிளறி விட போகிறோம். ஆரம்பத்தில் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும். நம்ம கிளற கெட்டிப்பட்டுக்கிட்டே வரும். இதுக்கு உங்களுக்கு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வரையும் ஆகும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கஞ்சியை பார்த்திங்கன்னா ஒரு வயசுலேருந்து எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். இதிலேருந்து நம்ம தோலை வடிகட்டி எடுத்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு டிசென்ட்ரி ஆகாது. வயசுக்கு வந்த குழந்தைங்களுக்கும் இந்த கஞ்சியை நம்ம தாராளமாக ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மண் பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் ஓரத்தில் தெரிகிற இந்த வெள்ளை நுரையெல்லாம் உங்களுக்கு உளுந்து நல்லா வெந்து வரும்போது உங்களுக்கு காணாமல் போயிடும். பாருங்கள், அந்த நுரையெல்லாம் போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே உளுந்து கேஸுங்கிறதுனால நம்ம சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் வற்றி பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்திருக்கு. உளுந்து நல்லா வெந்து வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கரெக்டான ஸ்டேஜ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் உளுந்தோட ஸ்மெல்லெல்லாம் போய் கரெக்டான ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். இப்போ நீங்கள் கருப்பட்டியை சேர்த்துக்குங்க. கருப்பட்டியும் உளுந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள். இதை நீங்கள் மண் சட்டியில் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது திக்காக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜோடு நீங்கள் கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். லிக்விடாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போது 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியும் கருப்பட்டியும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தாலே போதுமானது. இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட சத்தான கஞ்சி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது லேடிஸுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிப்பியாக உங்களுக்கு இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.